அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இந்த மலையேற்றத்தை பற்றி சொல்லணும்னா, அடிவாரத்துலேருந்து கோவில் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா முழுவதுமே செங்குத்தாக தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த பாதையில் போகிற வழியிலேயே கற்களை கொண்டு பாறையில் தட்டினோம்னா வித்தியாசமான சத்தம் வரக்கூடிய இசைப்பாறைகளை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இருங்க, உங்கள் பாறை சத்தம் காட்டுறேன். இது ஒரு வித்தியாசம் வருதுல்ல. இந்த மலை பயணத்தை பற்றி சொல்லணும்னா, வெள்ளிங்கிரியில் எப்படி நம்ம முதல் மலை முழுக்க அந்த படிக்கட்டுகளாகவே ஏறுவோமோ அதே போல தான் இதுவும் பார்த்தீங்கன்னா முழுசும் படிக்கட்டுகளாக இருக்குங்க. இந்த மலை உச்சியில் இருக்கிற கோவிலுக்குள்ள இருக்கிற தூணில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த கோவிலை கட்டிய பாண்டிய மன்னரும் மக்களோடு மக்களா நின்று சிவபெருமானை வழிபடுவதைப் போல ஒரு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்குங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா, நான் ரங்கமலையே கஷ்டம் நினச்சோம். ரங்கமலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உச்சி ஒன்று இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உச்சிக்கு போகிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க, சாகசங்கள் நிறைந்த பயணமாக தான் இருக்கும். ஒரு வேகத்தில் ஏறிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மலை உச்சிக்கு பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 டிகிரி செங்குத்தாக இருக்குங்க. அப்படியே தவழ்ந்து மலை உச்சிக்கு போனோம்னா மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 பேர் உட்கார அளவுக்கு தான் இடம் இருக்கும். ரொம்ப செங்குத்தான மலை உச்சி. இவ்வளவு கஷ்டப்பட்டு மலை உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையிலே பெரிய அளவில் ஏதோ சாதித்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும். இவ்வளவு சாகசங்கள் நிறைந்த ரங்கமலை பயணத்தை பற்றி இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி ஒரு சிவப்பயணம் மேற்கொள்ளலான்ட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ரங்கமலைக்கு தான் வந்திருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி திண்டுக்கல்லேருந்து வந்தோடனே இங்கே பைபாஸில் இறக்கி விட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மெயினான பைபாஸு. பஸ்ஸில் வர மாதிரி தான் இங்கே தான் இறங்க முடியுங்க. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கு, அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து ஆர்ச்சு அருமையாக தெரியும், சிவலிங்கத்தோட கூடிய ஒரு ஆர்ச்சு. பயணம் சிறப்பாக இருக்கும். வாங்க பயணத்துக்குள்ளே போகலாம். நம்ம நண்பர் வந்துக்கிறாருங்க, ஆன்மீக தலைவர் சார்ண்ணே. வாங்க பயணத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்துட்டிங்கன்னா கரூர் தேசிய நெடுஞ்சாலைங்க. நீங்கள் திண்டுக்கல்லேருந்து அரவக்குறிச்சி போகிற பஸ்ஸில் ஏறிக்கிட்டு இது மாதிரி ரங்கமலை மல்லீஸ்வரர் கோவில் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆர்ச்சி தெரியுற இந்த பிரிவு கட்ட இறக்கி விட்டுருவாங்க. இங்கிருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து தான் போகணும் கோவில் அடிவாரத்துக்கு. அதனால நீங்கள் அருகாமையில் எங்காச்சும் இருந்தீங்கன்னா சொந்த வாகனங்களில் வர்றது ரொம்ப நல்லது. இந்த 2 கிலோமீட்டர் நடந்து போகிறத நீங்கள் தவிர்க்கலாம். நாங்கள் என்னதான் பஸ்லேயே வந்திருந்தாலும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானே வாகனம் அனுப்பிச்சிருந்தாரு. அதாவது உள்ளூர்லேருந்து காரில் கோவிலுக்கு போகிறக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் லிஃப்ட் கூட கேட்கல, அவங்களா நிறுத்தி கோவிலுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இது மாதிரி சிவபயணங்கள் மேற்கொள்ளும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வகையிலிருந்து நம்ம எதிர்பார்க்காமலே உதவிகள் நமக்கு கிடைக்கும். இது பலமுறை நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அடிவாரம் வந்தாச்சுங்க. நல்ல வேளை அவங்க நம்மளை அடிவாரம் வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம அடிவாரம் வரைக்கும் நடந்து வந்திருந்தோம்னா அதுக்கப்புறம் மலையும் ஏறும்போது ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். நல்ல வேளை அவங்க நாங்களை கூப்பிட்டு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக போச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில் அடிவாரம். கோவில் அடிவாரத்துலேருந்து மேலே மலையை பார்த்தாலே ரொம்ப கம்பீரமாக காட்சி அளிக்குதுங்க. இந்த மலையைத்தான் நம்மளும் அப்படியே கம்பீரத்தோடு நம்மளும் ஏற போகிறோம். அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவில் கட்டியிருக்காங்க. கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் தான் கட்டியிருப்பாங்க போல். நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. மலை ஏற முடியாதவங்க அடிவாரத்தில் இது மாதிரி சாமி கும்பிட்டு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி, அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல விசேஷமான நாள். கீழே பார்த்தீங்கன்னா இதான் படி ஆரம்பிக்குது. மலை ஏற்றத்தோட ஆரம்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா படிக்கட்டு பயணமாக தான் இருக்குது. குரங்கு அதிகமாக இருக்குது, யார் வந்தாலும் பார்த்துவாங்க. குரங்கு இருக்குதுங்க, கையில் ஏதாவது குச்சி வச்சுக்கிறாரு. குரங்கு அடித்து குரங்கிட்ட கடி வாங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. மலை ஏறும்போது இந்த பக்கவாரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏரியாலெல்லாம் இது பூலப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கலுக்கெல்லாம் அந்த காப்பு கட்டும்போது கூட சேர்த்து கட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு சும்மா கட்டுறதில்ல, இது ஒரு மூலிகை குணம் கொண்டது தான். இந்த வயிற்று வலிக்கெல்லாம் பயன்படுத்துறதுனால தான் அது கூட வச்சு இது பண்ணுறாங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை முழுக்கவே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகை செடிகள் அதிக அளவில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மலை ஏறும்போதே பார்த்தீங்கன்னா அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடலில் இருக்கிற அந்த நோய்கள் எல்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மலையேற்றமானது ஆன்மீகத்தையும் தாண்டி நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏற ஆரம்பித்த ஒரு காமனாக இருக்குங்க. தலைவர் ஒரு பஸ் ஸ்டாப்லேயே நிறுத்திட்டார். ஃபுல்லாக ஏர் வாங்குதுங்களாம்மா. முடியலைங்க, ஃபஸ்ட் டைம் வரதாச்சு அந்த கொனைக்கு.
அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா படிக்கட்டு பயணம், பாறையிலேயே படிக்கட்டு போல் செதுக்கிக்கிறாங்க. போக போக எப்படி இருக்குன்னு தெரியல, போனால் போய் பார்த்துட்டு சொல்லாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இல்லை, செங்குத்தாகவே போகுது. போக போக தான் தெரியும் மற்ற நிலவரங்களெல்லாம். போகலாங்களா? போகலாம். இந்த மலை பயணத்தை பற்றி சொல்லணும்னா, வெள்ளிங்கிரியில் எப்படி நம்ம முதல் மலை முழுக்க அந்த படிக்கட்டுகளாகவே ஏறுவோமோ அதே போல் தான் இதுவும் பார்த்திங்கன்னா முழுசும் படிக்கட்டுகளாக இருக்குங்க. ரொம்ப தூரமாக பார்த்திங்கன்னா படிக்கட்டு போலவே ஏறிட்டுருக்கு. ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாறையான பகுதி வந்துச்சுங்க. அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா பாதை அப்படியே மலைப்பாதை இடதுபுறமாக திரும்பிச்சு. இங்கிருந்து அந்த இடத்துலையே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தீபம் போடுறதுக்கு ஒரு அமைப்பு போல் இருந்துச்சு. வர்ற பக்தர்கள் பார்த்திங்கன்னா அங்கே தீபமெல்லாம் போட்டுட்டு சாமியை வழிபட்டுட்டு அப்படியே தொடர்ந்து பயணித்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் போடுற இடங்க. இங்கே சாமியை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து பயணிக்க போகிறோம். நான் இப்போ நிற்கிற இடத்துலேருந்து நீங்கள் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நின்று பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த துவாரங்களில் குகை போல் தெரியும். அப்படியே மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த யானை தும்பிக்கையோடு நிற்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்கள் நேரில் வரும்போது இந்த இடத்துல நின்று பாருங்கள், நல்லா தெரியும். வந்துட்டு அடுத்து 2ஆம் நாளே பார்த்தீங்கன்னா அப்படியே வெயில் வர்றக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் பெருசாக இன்னும் ஹீட் தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். அதனால பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி தூரம் வந்துட்டு கோயிலுக்கு பக்கத்தில். நீங்களும் வர மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நேரமாகவே வந்துடுங்க. ஏன்னா வெயில் வந்ததுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா மலையாற்றம் இன்னும் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அதனால் வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஏறிட்டிங்கன்னா ஒரு மதியத்துக்குள்ளே நம்ம திரும்ப சாமி கும்பிட்டு அடிவாரத்துக்கு போயிடலாம். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற இந்த படிப்பாதை எப்படி உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இடத்துல துவாரம் தெரியும். இது மாதிரி புளியை வச்சு தட்டி தட்டி அந்த பாறையை 2ஆ பிளந்து அந்த பாறைகளை அப்படியே அடுக்கி அடுக்கி வச்சு தான் இந்த படிப்பாதையை உருவாக்கிக்கிறாங்க. இந்த பாறைகள் எல்லாமே இந்த மலையில் இருந்த அந்த பாறைகள் தான். மக்களே பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இசைப்பாறை. அதாவது தட்டினோம்னா மற்றதெல்லாம் பாறை சவுண்டு கேட்குது. பார்த்துக்குங்க, இதில் மட்டும் ஒரு பெல்லு சத்தம் மாதிரி கேட்குது. மெட்டலில் தட்டினா வர மாதிரி சத்தம். ஒரு அதிசயமான விஷயம்தான். இங்கேயும் தரத்தும் நல்லா வருது. இங்கே ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அந்த பாறைகளை நிறைய அடுக்கி வச்சது போல் இருந்துச்சுங்க. இந்த மலையாற்றம் பண்ணும்போதே பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடங்களில் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம போயிட்டு இருக்கிற பாதை பார்த்திங்கன்னா இப்போ இங்கே படிக்கட்டு பாதை மாதிரி போயிட்டுருக்குங்களா. முதல்ல இருந்த பாதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க காட்டுறேன். இங்கே தெரியுதுங்களா, செங்குத்தா இந்த பாறையிலேயே படிக்கட்டு போல் செதுக்கியிருப்பாங்க. இந்த பாதையில் மக்கள் ஏறி வரக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு செட்டியார் ஒரு கனவுல வந்து சிவபெருமானே இது மாதிரி எனக்கு பாதை அமைச்சு கோயிலுக்கு பண்ணித்தா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த செட்டியார் பேர் எனக்கு சரியாக தெரியல. அவர் போட்ட பாதை தான் இந்த பக்கம் இருக்கிற பாதை. கோபுரம் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் கோவில் இருக்கிற இடம்.
பார்த்தீங்கன்னா வெயிலும் நல்லா வந்துருச்சு. போனோம்னா இனி அடுத்து சாமியை பார்க்கறது தான். லைட் எரியும். இது ஒரு நாளைக்கு மற்ற நாளைக்கு 2 லைட் எரியுங்கண்ணா. சரி. அவ்வளோதான் நண்பா, நம்ம கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெள்ளை கலர் சுவர் போல தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரங்கமலை மல்லீஸ்வரர் ஆலயம். வெற்றிகரமாக நம்ம கோவிலை வந்து அடைஞ்சாச்சு. சரி, கேர்ஃபுல்லு. டேய் கேர்ஃபுல்லாக போ. ரங்கமலை கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் ஒரு படிக்கட்டு போல் கீழே இறங்குங்க. அதில் இறங்கி போனோம்னா அப்படியே அந்த மலை உச்சிக்கு போகிற ஒரு பாதை இருக்குது, கம்பம் இருக்கிற இடம்னு சொன்னாங்க. அப்படியே நம்ம இறங்கி வந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குளம் போல் இருக்குங்க. பாறைகள் அப்படியே வெட்டப்பட்டிருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதற்கு பேர் வந்து பாலி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் இங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு போகிறவங்களும் நிறையா இருக்கிறாங்க. தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மழை பெஞ்சா நிறையிற தண்ணி தாங்க. இதை வச்சு தான் இந்த கோவிலுக்கு தேவையான அனைத்து வசதிகளுக்கும் உபயோகப்படுத்துகிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கைகால் மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உச்சிக்கு போகிறக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இங்கேருந்து அப்படியே அம்புக்குறி போட்டிருக்கோம், அப்படியே மேலே நடந்து போனால் உச்சிக்கு போகலாம். இன்னொருக்கா வர்றக்கு அமையுமோ அமையாதோ? ஆமாம், நீங்கள் தூரத்துலேருந்து வர வரீங்களே, பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்காங்களா? போனால் போயிட்டு வாங்க. இங்கே வா, என்ன கொஞ்சம் வச்சிரு. உச்சிக்கு போகிறோம். அடிச்சிடும் போட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா நான் ரங்கமலையே கஷ்டம் நினச்சோம். ரங்கமலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உச்சி ஒன்று இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த உச்சிக்கு போகலாம். இன்னொரு முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி மேலே போகலான்னு போகிறோம். சேரன் தான் ரொம்ப பயந்துக்கிறாரு. ஓம் நமச்சிவாய. ஏரோ மாதிரி போட்டிருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் போகிறோம். உச்சி பார்த்தீங்கன்னா உச்சியில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த உச்சிக்கு போகிறத பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. கோவிலுக்கு வந்துட்டு போகலாம் தான் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த உச்சியில் கம்பம் இருக்கிறத பற்றியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சரி அங்கேயும் போயிட்டு வந்துடலான்ட்டு போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் அவங்கள பின்தொடர்ந்து போகலான்னு நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். கைஸ் உச்சிக்கு போகிற பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் வரேன்னு சொல்லி எல்லோரும் வர வேணாம். உங்கள் உடல்நிலை எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏறுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உண்மையை சொல்லணும். நம்ம கஷ்டமாக தான் இருக்குது. செங்குத்தாக ஏறுது. பாதி தூரம் வந்திருக்குறோம். அதில் தலைவர் அங்கே ஏறிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த உச்சியில் தான் இருக்குது. முழுவதுமே செங்குத்தாக இருக்குது. இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் உண்மையை சொல்லணும்னா இந்த கம்பிப்பா அது கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளு விடுது, சும்மா நடுக்குது வரைக்கும் கையெல்லாம். ஆனால் இதில் இன்னொரு ஆச்சரியம்னா இந்த கம்பி பாதை போட்டவங்க எப்படி போட்டிருப்பாங்க, வெறும் பாறை மட்டும் தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி இப்போ நடக்கிறதுக்கு பாதை செதுக்கிக்கிறாங்க, கம்பி அடிச்சிருக்காங்க. பிடிச்சி ஏறக்கே சங்கடம் இதாக இருக்குது. பாதை அமைச்சவங்க இன்னும் சிரமப்பட்டிருப்பாங்க. நண்பர்களே என்னாச்சுன்னா வேண்டாங்க, அதில் சொல்ல வேண்டாம். ரொம்ப கடுசாக இருக்குதுன்னு ஆன்மீக தலைவர் பாதியில் கோயிலுக்கு போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. மேலே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, நான் போயிட்டுலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். சரி சார்னா கீழே பத்திரமா சாமி கும்பிட்டுருங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஏன்னா அவர் இறங்க முடியலனால இறக்கி வர முடியாது, சிரமம் தான். இதெல்லாம் போட்டுறாதீங்க. கார் லிஸ்ட் இல்லை எல்லாம் போடணும்லாங்க, அப்போ தான் மக்களுக்கு தெரியும். சரி நான் போயிட்டு வந்துடுறேங்க. ஆமாம், கார் தள்ளு போயிட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா ஏரோ மாதிரி போட்டிருக்குது. நமக்கு துணைக்கு யாரும் இல்லை. சிவனை நம்பி மேலே ஏறிட்டு இருக்கிறேன். மலைப்பாதை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவுமே பயந்துட்டேன். ஏன்னா என் கையில் பார்த்தீங்கன்னா செல்லு பர்ஸு எதுவுமே இல்லை. இந்த கேமராவை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். தண்ணி பாட்டில் கூட இல்லை. ரொம்ப பார்த்துட்டிங்கன்னா கஷ்டப்பட்டேன். கையில் தண்ணி பாட்டிலும் இல்லை, கூடவும் யாரும் இல்லை. ஒரு மாதிரி பயமாயிருச்சு. அதனால நான் பண்ண தப்பை பண்ணாதீங்க.
கூட யாராச்சும் கூட்டிட்டு வாங்க, தனியாவெல்லாம் ஏறிடாதீங்க. இல்ல போற கூட்டத்தை கூட சேர்ந்து போயிருங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை ஓட்ட வரான்னு தெரியாது. இப்போ தான் சொல்லப்போனால் உசிரே வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு வேகத்தில் ஏறிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உச்சிக்கு போய் பார்க்குறோம். உச்சிக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக புல்வெளிகளாக இருக்கும். லைம் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செடி பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். நான் கீழேருந்து ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் ஒரு உச்சி இருந்துச்சு. அங்கே தான் ஏறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் தான் இந்த உச்சி இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பம் அமைஞ்சிருக்கு. கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 டிகிரி செங்குத்தாக இருக்கும். ஆனால் ஒன்று அந்த ஏரோ மார்க்கு கரெக்டாக இருக்கும். வழி தவறு போகிற வாய்ப்பே இல்லை. வழி மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு செங்குத்தான மலைப்பாதையில் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. சரி போய் ஜாலியாக உட்காந்துட்டேன். பின்னாடி நண்பர்கள் பார்த்துக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பம் இருக்கிற உச்சி. மேலே வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு அந்த கால் நடுக்கம் நிற்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 12 பேர் நிற்கிறதுக்கு தான் இடம் இருக்குது. பெரிய அளவில் இட வசதி இல்லை. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதிச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு எனக்குள்ளேயே. இங்கே ஒரு 1/4 மணி நேரம் எல்லோரும் உட்காந்துருந்தோம். இறங்கும் போதாவது தனியாக போய் மாட்டிக்க வேண்டாம், இவங்க கூட சேர்ந்து இறங்கலான்ட்டு இருக்கேன். கேமராலையும் சார்ஜ் ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. இன்னொரு பேட்டரி தலைவர்கிட்ட இருக்குது. அடுத்து உங்களை நான் கோயிலில் போய் மீட் பண்ணுறேன். நண்பா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா உச்சிக்கு போயிட்டு வந்தாச்சு. பார்த்துக்குங்க தலைவர் இங்கே பத்திரமா இருக்கிறாரு. சாமி பார்க்க போகிறோம். கோவிலுக்கு போகிற வழியிலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிறிய கருப்புசாமி கோவில் இருந்துச்சுங்க. கையில் அருவாடோடு இருந்தார். காவல் தெய்வமான கருப்புசாமியை வழிபட்டுட்டு நம்ம இப்போ மல்லீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மல்லீஸ்வரர் ஆலயம். இது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு உள்ளே செல்லும் வாசலுங்க. உள்ளே இருக்கிற சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை பார்த்து இருக்கும். இப்போ நம்ம அப்படியே கோவிலுக்கு இடதுபுறமாக போனோம்னா இங்கே நந்தியம் பெருமான் இருப்பார். இவர் சிவலிங்கத்தை நேராக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் நடை இல்லை. சிவலிங்கமானது மேற்கு திசை நோக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கோவில்களில் நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில கோவில்களில் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு முக்கிய சிறப்பான விஷயங்க. கோவிலுக்கு சுற்றி வரும் பாதைகளிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. சின்ன சின்ன வழிபாடு தலங்கள் இருந்துச்சு. இந்த கோவிலானது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதற்கு சான்றா கோவிலுக்கு நேர் சிவலிங்கத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா கோவிலுக்கு உள்ளே இருக்கோம். உள்ளே இருக்கிற சிவலிங்கமானது 1/2 அடி அளவிலான சுயம்புலிங்கம். இந்த கோவில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதற்கு சான்றா இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் மக்களோடு மக்களான் என்று சிவபெருமானை வழங்குவதைப் போல அங்கே உள்ளுக்கிற தூணில் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கும். அவ்வளோதான் நண்பா, நம்ம இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ரங்கமலையை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களெல்லாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சுன்னா ரங்கமலை மல்லீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் சிவபெருமானை வழிபட்டு வாங்கன்னு அன்போட கேட்டுக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவலர் சிவா. நன்றி, வணக்கம்.